சங்கீதம் 51:7 இப்படி வாசிக்கிறோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ராஜாவாகிய தாவீது எதற்காக இந்த விண்ணப்பத்தை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய விசுவாசி. ஆனால் ஒரு மிகப்பெரிய பாவத்தில் விழுந்துவிட்டு திரும்பவும் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி செய்த ஒரு விண்ணப்பம் தான் இந்த சங்கீதம் 51. குறிப்பாக அந்த சங்கீதத்தில் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று ஈசோப்பு என்கிற ஒன்றை குறித்து அவர் பேசுகிறாரே, அதை அடிப்படையாக வைத்து தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீது ராஜா குறிப்பிடுகிற அந்த ஈசோப்புக்கு பின்பாக நிறைய சத்தியங்கள் ஒளிந்திருக்கின்றன. அவைகளை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் ஈசோப்பு என்று வாசிக்கிறோம். அதே ஆங்கிலத்தில் ஹைசோப் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயத்தில் அசாவ் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஈசோப்பு என்பது ஒரு மூலிகை செடி. இஸ்ரேல் தேசத்தில் சுவற்றின் ஓரமாகவோ அல்லது சுவற்றின் மேலோ இந்த ஈசோப்பு மூலிகை செடி கொத்து கொத்தாக கிடைக்கும். இதனுடைய மூலிகை குணம் ஒரு மனிதனுடைய சரீரத்தின் வெளிப்புற காயங்களையும் உட்புற காயங்களையும் ஆற்ற வல்லது என்று சொல்கிறாங்க. இந்த ஈசோப்பு என்கிற மூலிகை செடியினுடைய சாறு மனித சரீரத்தினுடைய உள்ளுறுப்புகளுக்கும் பலன் தர வல்லது என்று சொல்லி அவர்கள் நம்பி அதை பயன்படுத்துகிறார்கள். ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்படுவது என்பது மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஒருவரை சுத்திகரிக்கிற சுத்திகரிப்பின் சடங்காக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் செய்கிற தங்களுடைய புனித சடங்குகளில் பலியிடப்படுகிற மிருகங்களுடைய ரத்தத்தை இந்த ஈசோப்பு அப்படிங்கிற மூலிகை செடியில் தொட்டு தெளித்து சுத்திகரிக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் சுத்திகரிப்பாங்க. சில நேரங்களில் சுத்திகரிப்பு ஜலம் என்று சொல்லப்படுகிற சுத்திகரிப்பு தண்ணீரை இந்த ஈசோப்பு மூலிகை செடியால் தொட்டு தெளிப்பார்கள். யார் மேலே அப்படின்னா, குஷ்டரோகிகளையும் சரீரத்தில் தீட்டுள்ளவர்களையும் இந்த சுத்திகரிப்பு தண்ணீரால் தெளித்து அவர்களை சுத்திகரிப்பது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி தீட்டுப்பட்ட நபர்கள் எல்லாம் சுத்திகரிப்பதற்கு இந்த ஈசோப்பு என்கிற மூலிகை செடியை அவங்க பயன்படுத்தினாங்க. இப்படி தண்ணீரையோ பலியிடப்பட்ட மிருகங்களுடைய இரத்தத்தையோ இந்த ஈசோப்பு மூலிகை செடியினாலே தொட்டு தெளிப்பது தங்களை சுத்திகரிக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. மோசேயினுடைய பிரமாணமாகவும் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி மரித்து போன மனிதர்களுடைய சடலங்களை தொட்டவர்கள் கூட தீட்டாக எண்ணப்பட்டார்கள். அவர்களுடைய தீட்டை கழிப்பதற்காக கூட இந்த ஈசோப்பினாலே தண்ணீரை தொட்டு தெளிப்பது அவர்களை சுத்திகரிக்கிற ஒரு சடங்காக இருந்தது. ஆனால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தெளிக்கப்படும் ரத்தம் என்று ஒரு ரத்தம் குறிப்பிடப்படுகிறது. இந்த ரத்தம் யாருடையது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஈசோப்பு மூலிகை செடியினாலே தொட்டு தெளிக்கப்படுகிற இரத்தமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு முன்னடையாளமாக இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிந்தப்பட்ட இரத்தமானது, தெளிக்கப்பட்ட இரத்தமானது எப்படி மனிதர்களுடைய உள்காயங்களையும் வெளிக்காயங்களையும் ஆற்றினதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட இரத்தம், தெளிக்கப்பட்ட இரத்தம் நம்முடைய உட்புறமான காயங்களையும் வெளிப்புறமான காயங்களையும் ஆற்ற வல்லது என்று சொல்லி இந்த எபிரேயர் ஆக்கியோன் தெரியப்படுத்துகிறார். தாவீது ராஜா ஜெபித்தது போல பாவ உணர்விலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈசோப்பினாலே தெளிக்கப்படுகிற ரத்தம் நம்மேல் பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாவ உணர்விலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட வேண்டும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பழைய ஏற்பாட்டில் தாவீது செய்த அந்த ஜெபம், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், இந்த ஜெபத்தை குறித்த விளக்கம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி தாவீது ஒரு ராஜாவாக இருக்கிறார். தாவீது ஒரு சங்கீதக்காரனாக இருக்கிறார். தாவீது ஒரு போர் வீரனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்பதும் நாம் அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனத்தை மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஆண்டவரே என்னை ஈசோப்பினாலே உம்முடைய ரத்தத்தை, இந்த பலியிடப்படுகிற மிருகங்களுடைய ரத்தத்தை என்மேல் தெளித்து என்னை சுத்திகரியும் என்று வேண்டிக் கொண்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் தீர்க்க தரிசன முறைமையின்படி இந்த ஜெபத்தை செய்தார் என்று எடுத்துக்கொண்டால் என்ன விளக்கம் வரும் தெரியுமா? இப்போ அந்த ஈசோப்பை பற்றிய எபிரேய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம்னா தாவீது ராஜா செய்த ஜெபத்தினுடைய தீர்க்க தரிசன அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஈசோப்பு அப்படிங்கிற மூலிகை செடிக்கு எபிரேயத்தில் அசாவ் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் ஹைசோப் என்று சொல்கிறாங்க. இந்த அசாவ் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு 4 எபிரேய எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முதல் எபிரேய எழுத்து வந்து ஆலஃப் அப்படிங்கிற எபிரேய எழுத்து. 2வது ஜைன் அப்படிங்கிற ஒரு எபிரேய எழுத்து. 3வது வாவ் என்கிற ஒரு எபிரேய எழுத்து. 4வது பெட் அல்லது பெட் என்கிற ஒரு எபிரேய எழுத்து. இந்த 4 எபிரேய எழுத்துக்களுக்கும் தனித்தனியான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ஈசோப்பை பற்றி தெரியப்படுத்துகிற எபிரேய வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஆலஃப் எதை குறிக்கிறது அப்படின்னா, காட், கடவுளை குறிக்கிறது. 2வது எழுத்து ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அது
கட் ஆஃப் அப்படின்னா வெட்டப்படுவதை குறிக்கிறது. மூன்றாவது எழுத்து வவ் இருக்குது பார்த்தீங்களா, அது நெயில் என்பதை குறிப்பிடுகிறது. நெயில் என்றால் ஆணி. நான்காவது எழுத்து வெட் அல்லது பெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு வகையில் சன் அல்லது மகன் என்பதை குறிக்கிறது. இப்போ இந்த 4 எழுத்துக்களுடைய தனித்தனி அர்த்தங்களையும் பார்த்தா காட், கட் ஆஃப், நெயில், சன் என்கிற 4 பதங்களை கொடுக்கிறது. இதனை மொத்தமாக ஒரே வார்த்தையாக நாம் எடுக்கணும்னா த சன் ஆஃப் காட் கட் ஆஃப் ஃப்ரம் லிவிங் பை த நெயில் அப்படின்னு வரும். தேவனுடைய குமாரன் ஆணிகளாலே இந்த வாழ்விலிருந்து அறுக்கப்பட்டார், வெட்டப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணிகளாலே துளைக்கப்பட்டு தம்முடைய ஜீவனை விட்டு மரணத்துக்குள்ளே சென்றார். இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனாருங்கிற ஒரு வாக்கியம் வருது பார்த்தீங்களா, இந்த வாக்கியம் தான் அப்படியே ஈசோப்புக்கு பொருந்தும். ஏன்னு கேட்டால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு யார் பொருத்தமாக இருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எப்படி ஆணிகளாலே அறையப்பட்டு தம்முடைய ஜீவனை முழுவதுமாக கொடுத்தார். இப்போ தாவீதரசனுடைய ஜெபத்துக்கு வருவோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று அவர் மேலோட்டமாக சொல்லி கொண்டார் என்றால் அது மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அமைகிறது. அதே சமயத்தில் அதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டால் எனக்காக அடிக்கப்பட போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே, ஆணிகள் மூலமாக கடாவப்படும் போது சிந்தப்படுகிற இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் உறைந்த மலையைப் போல வெண்மையாவேன் அப்படின்னு தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக ஜெபித்ததாக கூட அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தாவீது அரசன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் பாவம் செய்து பின்வாங்கி போயிருக்கிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்தால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஈசோப்பினாலே சுத்திகரிக்கப்பட்டது போல இந்த காலத்திலே நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை மன்னிப்பதற்கும் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கும் காத்திருக்கிறது. அவருடைய கிருபாசனத்தை கிட்டி சேருவோம். மீண்டும் அவரோடு கூட உள்ள உறவிலே நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.